வணக்கம். 2017 ஆகஸ்ட் மாதம் துலா லக்னத்தில் பிறந்த, துலா ராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலங்கள் நடைபெறும் என்ற கிரகநிலைகளை நாம் ஆராய்கின்ற பொழுது, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலே சனி, 4ஆம் இடத்திலே கேது, உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திலே சுக்கிரன், 10ஆம் இடத்திலே சூரியன் செவ்வாய், 11ஆம் இடத்திலே புதன் ராகு, 12ஆம் இடத்திலே குரு சஞ்சாரம் செய்வது சற்று சுமாரான பலன் என்று தான் சொல்ல வேண்டும். 2ஆம் இடத்திலே சனி, காதல் விஷயங்கள் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாக இருக்கும். ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கு அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ், அதன் மூலமாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மாதத்தின் மத்திய பகுதியில் ராகு அது பயிற்சி. ராகு ஆரம்பத்தில் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது, அப்புறம் 10ஆம் இடத்துக்கு போகிறார். உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்பட வேண்டிய காலம். கேது ஆரம்பத்தில் 5லேருந்து அப்புறம் 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய காலங்களில் புதிய விஷயங்களை கற்பதில், புதிய விஷயங்களில் ஈடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பு மாதத்தின் மத்திய பகுதியில் ஒரு சிலருக்கு அமையும். அது மட்டுமல்ல, உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன் சஞ்சாரம் செய்வது தெய்வ அனுகூலமான காலம். சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் ஒரு சிலருக்கு உண்டு. இடமாற்றம், மனைமாற்றங்கள் ஏற்பட வேண்டிய காலம். ஒரு சிலருக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன், நீண்ட தூர பிரயாணங்கள், அப்ராடுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய ராசிக்கு ஜாதகத்தில் 10ல் சூரியன், செவ்வாய், இது மாதிரியான கிரக சேர்க்கைகள் அரசாங்கத்தில் எக்ஸாமினேஷன் எழுதினீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு யோகம். ஒரு சிலருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைப்பதற்கான வாய்ப்பு, இது எல்லாமே உண்டு. அதே சமயத்தில் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு யோகமான மாதம் தான் சொல்லணும். உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாக வேண்டிய காலம். வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு வாய்ப்பை இந்த மாதம் உருவாக்கும். கணவன் மனைவி உறவு மாத்திரம் சுமாராகவே இருந்து வரும். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன் சஞ்சாரம் செய்வது, லக்னாதிபதி சஞ்சாரம் செய்வது தெய்வ அனுகூலமாகும். இந்த காலங்களில் ஒரு நீண்ட தூர பிரயாணங்களை இம்மாதத்தில் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் உண்டு. உங்களுடைய 5ஆம் அதிபதி சனி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும், ஸ்பெகுலேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய காலம், அதில் ரிட்டர்ன்ஸ் எடுக்க வேண்டிய காலங்கள் இம்மாதங்களில் உண்டு. ஸ்பெகுலேஷனுமே அப்படி தான். பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும். சமூகத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு உண்டு. கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஏற்றமான காலம். ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் கூடும். பொருளாதாரம் சீராக இருக்கும். கையில் பணம், தனம் பெரிய லெவலில் கையில் இருக்கும். அதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதங்களில் உங்களுக்கு அதிகரிக்கும். எல்லாத்துக்கும் மேலே இந்த காலகட்டங்களில் சுக்கிரன் 9ல் இருக்கக்கூடிய காலங்களில் வேலை நிமித்தமாக ஒரு சிலருக்கு அன்சைட் செல்வதற்கான வாய்ப்பு, வெளிநாடு, வெளிமாநிலம், தூரதேச பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. 10ல் சூரியன் செவ்வாய், அரசு சார்ந்த இனங்கள் மட்டுமல்ல, ரெஃப்யூட்டர் கன்சல்லே வேலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. மாதத்தின் மத்திய பகுதிக்கு அப்புறம் ராகு 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு கூடும். செல்வம், செல்வாக்கு கூடும். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன் சஞ்சாரம், அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் 10ல் செவ்வாய் சஞ்சாரம், சுயதொழில், பார்ட்னர்ஷிப்போடு பண்ணக்கூடிய தொழில் சாதகரமாக இருக்கும், லாபமாக இருக்கும். பார்ட்னரும் லாபமடைவார், நீங்களும் லாபமடைய வேண்டிய காலங்கள் உண்டு. 5ஆம் அதிபதியாக கேது இருந்தவர் 4ஆம் இடத்துல வர்றதுனால அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். இந்த காலத்தில் ஒரு சிலருக்கு இடங்கட வாங்குவதற்கான ஒரு யோகம், வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு யோகம், நிறைய ஹவுஸ்ஹோல்டு ஆர்டிகல்ஸ் வாங்க வேண்டிய காலகட்டங்கள் ஒரு சிலருக்கு உண்டு. துலாத்திற்கு 10ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் சஞ்சாரம் செய்வது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லோன் கிடைப்பதற்கான வாய்ப்பு, குறிப்பாக எஜுகேஷன் லோன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதங்களில் உண்டு. எதிர்பார்த்த காலேஜ், யூனிவர்சிட்டியில் எதிர்பார்த்த காலேஜ், யூனிவர்சிட்டியில் சீட்டு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, அல்லது யூனிவர்சிட்டியில் சீட் கிடைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இம்மாதங்களில் உங்களுக்கு உண்டு. எல்லாத்துக்கும் மேலே குரு 12ஆம் இடத்துல இருக்கிறது. ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம். 6 குரு 12ல் இருக்கிறதுனால வேலை நிமித்தமாக அன்சைட் போனால் கூட வேலை நிமித்தமாக வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு, ஹையர் ஸ்டடியின் காரணமாக வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அடிக்கடி உடல் ஆரோக்கிய குறைவு, குறிப்பாக அடிவகத்தில் பிரச்சனைகள், இது பேக் போனும், பேக் ஷோல்டரில் ப்ராப்ளம், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு, இது விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம். 4ஆம் அதிபதியே 2ல் இருக்கிறனால ப்ரொடக்ஷன் சைடு, உற்பத்தி சார்ந்த துறைகள்லாம் லாபகரமாக இருக்கும். இந்த காலங்களில் உங்களுக்கு 9ல் சுக்கிரன் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் மகாலட்சுமியை வணங்கிட்டு வர்றது மிகவும் யோகமான விஷயமாக மாதங்களில் இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே குலதெய்வ வழிபாடு இன்னும் சிறப்பானதாகும். உங்களுடைய ராசிக்கு ஆரம்பத்தில் 11ல் இருக்கிறாக 10ஆம் இடத்துக்கு சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் மகான்களுடைய தரிசனம், ஞானிகளுடைய தரிசனத்தை பண்ணிட்டு வருது, சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு போயிட்டு வருது நன்மை பயக்கும். நன்றி, வணக்கம்.